ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி 9/8/2024 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 1:05 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:40 2:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்ட மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று முழுவதும் பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்தம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று பிற்பகல் 12:46 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய சந்திராசிரமம் இன்று முழுவதும் சதய நட்சத்திரக்காரர்கள் இன்று சந்திராசிரமத்துக்கான கொஞ்சம் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்த்தா முதல் ராசியாக மேஷ் ராசி அன்பர்களுக்கு பார்த்தா உங்களுக்கு உங்களை பணிபுரிகின்ற இடத்துல கொஞ்சம் மதிப்பு மரியாதை அதிகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பது. உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு எண்ணங்கள், அது சம்மந்தமாக போய் ஒரு கொட்டேஷன் வாங்குறது, வண்டி போய் பார்க்குறது, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது போல வேலைலாம் செய்ய போகிறீங்க நீங்கள். அதனால் அந்த வண்டி வாங்குவதற்கான எண்ணங்கள் மீறவும் அது செயல்பாடு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் அதாவது பூமி வாங்குவதற்கான அது அசையாசத்துக்களை நிலம், மனை, வீடு இதை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அவர் இருந்தால் உங்களுடைய சேமிப்பு இருந்தால் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காப்பீடு பண்ணி இருப்பவங்களாம் கொஞ்சம் மேன்மை, இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறை இருக்கிறவங்களுக்கு, பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு, ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் பிரகாசமாகுது. உங்களுடைய தொழிலை நீங்கள் தொடர்ந்து கண்காணித்தாலே நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. மற்ற தேவையும் நீங்கள் உதவி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. யாராவது இந்த ஹெல்ப்பையும் கரெக்டாக செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுடைய நண்பர்களுடைய, உறவினர்களுடைய, குடும்பத்துடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு மற்றவங்களாம் யாரும் பொறாமைப்பட்டாங்கன்னா அந்த பொறாமையெல்லாம் மறையக்கூடிய, நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தா மற்ற மத்தியில் கொஞ்சம் மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அடுத்த ரிஷபராசி என்பது பார்த்தா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்களாம் யார் எப்படியாப்பட்டவங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் அவருடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு சிறு தொழிலாக செய்வங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மேன்மையும் ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி மிக்க நாளாகி உங்களுடைய சிறு தொழில் அமைப்போது. உங்களுக்கு விளையாட்டு சார்ந்த தொழில் இருந்த அன்பர்கள்லாம் கொஞ்சம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போது, ஸ்போர்ட்ஸில் ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் உங்களுக்கு பிரகாசமாகுது. உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். கற்பனையிலே இதில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராகிறதால கொஞ்சம் சில கற்பனை நிஜமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அதேமாதிரி இந்த உத்தியோகத்திற்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. அதனால் பொறுப்பு அதிகரித்தால் உங்களுடைய வேலை பருவம் அதிகரிக்க போகுது, கடமை அதிகரிக்க போகுது. அதனால் உங்களுடைய கடமையை உணர்ந்து செய்யுங்க. யார்ட்டையும் எதையும் பொறுப்பில் ஒப்படைக்காமல் இருந்து வேலையை முடிச்சு போகணுங்க. இதுவரை சில அலட்சியங்கள்லாம் இருக்குது தான் செய்ய, அதை நீங்கள் என்று சந்திக்க வேண்டிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு அந்த அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சல் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு மொத்தத்தில் இந்த உங்களுக்கு பார்த்து நல்ல ஒரு மேன்மை நிறைந்த ஒரு நாளாகி உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரனை பார்த்தோன்னா நிறைய வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிற உங்களுக்கு. அது மிதுனராசி நம்மளுக்கு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள், வரவுகள்லாம் என்று உங்கள் கைக்கு வரப்போகுது. அப்படி வருகின்ற பொழுது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு சில நெருக்கடிகள்லாம் அகலக்கூடிய ஒரு மறையக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைது. உங்களுக்கு மனசில் ஒரு புது சிந்தனைகள்லாம் தோன்ற போது உங்களுக்கு கோயிலுக்கு போகலாம், கொஞ்சம் போகலாம், பிஸ்னஸ் நேரத்தில் கொண்டு போகலாம், குழந்தைகளுடைய கல்விக்கு எதிர்காலம், குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக ஏற்படுவது. நண்பர்கள்லாம் கொஞ்சம்
உங்களுக்கு கூடி வர போகிறாங்க. நண்பர்கள் இந்த கொஞ்சம் மனஸ்தாபம்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த பிரகாசமாகுது. உங்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் போங்க. அந்த வெளியூர் பயணம் மூலம் மனசுக்கு சில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி அரசு சார்ந்த சில விஷயங்கள், இந்த லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து இன்றைக்கி அந்த வேலையை நீங்கள் முடிச்சுக்கொள்ளுங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும், மன கஷ்டம் இருக்க தான் செய்யும். பாருங்கள், மாணவருக்கு பார்த்தா கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுடைய கல்வியை நீங்கள் சிறப்பாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். மிருக நட்சத்திரக்காரங்களை பார்த்தா உங்களுடைய பொருளாதார நெருக்கெல்லாம் குறையக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்கசப்புக்கெல்லாம் கொஞ்சம் மறைந்து சந்தோஷம் நிறைந்த நாளாகவும், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசி பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்ச அந்த வேலை கண்டிப்பாக நிறைவேற. 8 சனி பகவான் இருக்கிறதால திட்டமிட்டா செஞ்ச விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு நல்லா திட்டமிட்டு செய்கின்ற போது அந்த என்ன எதிர்பார்த்த திட்டமோ அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான பணிகள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கீங்க நீங்கள். அதனால் அந்த சிறு குழு வியாபாரிகள், சிறு தொழில் உள்ளவங்கள்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கு மூலம் சில ஆதாயங்கள்லாம் கிடைக்க போகுது. அதனால் உங்களுடைய பூர்வீக இருந்தால் அந்த விற்று அது ஒரு ஆதாயம், இல்லை பூர்வீகத்திலிருந்து விளைச்சலால் ஒரு ஆதாயம், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படுது. அதனால் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்து அடுத்த கல்வி செல்வதற்கு எல்லாம் ஸ்கோர் பண்ணி ஒரு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பெலாம் சிறப்பாகுது. கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவதும் நல்லது தான். அதிலே மூழ்கிடாதீங்க, கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி குடும்பத்தோடு கொஞ்சம் வெளியில் போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தொலைபேசி வாயிலாக இந்த சில மகிழ்ச்சியான சுப மங்கள செய்திகள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது. உங்களுக்கு கொஞ்சம் போட்டி நிறைந்தாலும் கொஞ்சம் போட்டிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள். 8 சனி பகவான்றதை கொஞ்சம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை பார்த்தா வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிலம். புனர்பூசக்காரனுக்கு பார்த்தா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு நிறையக்கூடிய நாளாகவும், பூசம் நட்சத்திரக்காரத்துக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாளாகவும், ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் அமைகிறது. சிம்மராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள், குடும்பத்தை என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், குழந்தைகள் பற்றிய கல்வி, எதிர்காலம், குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் பற்றிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த 7 சனி பகவான் இருக்கார். இந்த கமிஷன் சார்ந்த வேலை செய்கிறவங்க, தரகு வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாகுது. உங்களுக்கு சிறு மற்றும் குறு தொழில் புரிவர்களாக புதிய வாய்ப்புகளை கொஞ்சம் அதிக ஆர்டர் கிடைக்கிறது, நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா போகிறது, உங்களுக்கு உற்பத்தி அதிகரிக்கிறது, வியாபாரம் நல்லா போகிறது, நிறைய விஷயங்கள் உங்களை நீங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு மற்ற மொழி பேச மக்களுக்குடைய ஒரு அறிமுகம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு சுதந்திரத்தன்மை, யாரோட தலையீடும் இல்லாமல், யாரோட குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய நிலையில் தான் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்குறதையும் யோசிச்சுங்க. கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றக்கூடிய நிலையத்தில் இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது இப்போ நிறைவேற்றதில் நாளைக்கு அந்த நிறைவேற்ற முடியுமா தெரியாது. ஏன்னா 7 சனிபாகம் இருக்காது, சில தடங்களை கொடுப்பார் உங்களுக்கு. பார்த்துங்க. நீங்கள் மனதில் கொஞ்சம் தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு இன்று மொத்தத்தில் பார்த்தோன்னா அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் லாபங்களை பெறக்கூடிய ஒரு நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய நம்மளுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உடைய ஒரு நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அனுசரித்து நடந்துக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல உங்களுடைய கூட செய்ய பணியாளர்லாம் அனுசரித்து நடந்துக்கிற நாளாக அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. கோபத்தில் சாதிக்க முடியாத கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நிலைவாட்டெல்லாம் கொஞ்சம் மந்தத்தன்மை, கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு. வெளியூர் பயணம்லாம் கைகூட போகுது. அந்த வெளியூர் பயணங்களால் புது புது அனுபவங்களை தொழில்
உத்திகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உடைய நல்ல வரவு இருக்குது, அந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்ட பட்சத்தில் உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த சேமிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க. உங்களுக்கு மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிங்க, மற்றவங்க சொல்லி கேளுங்க, நல்லதாக கிடையாதுன்னு யோசித்து முடிவெடுங்க. நம்ம சைடு தான் பேச்சு நம்பன்னு நினைக்காத, மற்றவங்க பேச்சும் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உடைய உடல்நலம் சார்ந்த சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொண்டு ஒரு மருத்துவ சிகிச்சை இருந்தால் மேற்கொண்டு உடல்நிலை கவனம் வச்சுங்க. உங்களுக்கு இன்று முழுவதும் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திர நட்சத்திரக்காரன் பார்த்தா மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் புது புது அனுபவங்களை பெறக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகள் எண்ணங்கள், குழந்தை என்ன நினைக்கிறாங்க, என்ன படிக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி, கல்வியை பற்றி, அவங்களோட எதிர்கால சேமியை பற்றி என்ன செய்ய பண்ண ஒரு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி குழந்தைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய அவருடைய செயல்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய நாள் இருந்தாலும் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய ஒரு கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு தொழில் சம்பந்தமான கொஞ்சம் பயணங்கள் இருக்கிறதால போயிட்டு வாங்க. அந்த பயணங்களாக புது தொழிலுக்கான ஒரு முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், இல்லை தொழில் உற்பத்திக்கு வாய்க்கலாம், புதிய தொழில்நுட்பங்களை கிடைக்கலாம், ஏற்றுமதிக்கான ஒரு ஆர்டர் கிடைக்கலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த பயணங்கள் மூலியம் பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி மறைமுகமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சு யார் என்ன பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு, சில நமக்கு பின்னாடி யார் என்ன செய்ய போகிறாங்க, சில மறைமுக விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது உங்களுக்கு. பணிபுரிகின்ற இடத்துல சிறு சிறு மனஸ்தாபங்கள்லாம் வரும், வதந்திகள்லாம் வரும். அதெல்லாம் எதையும் நீங்கள் பார்க்காம உங்கள் பணியை மேற்கொண்டு அதெல்லாம் தானாகவே நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறவங்களுக்கு. மனசில் கொஞ்சம் புது புது எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்ற காலத்தால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு. அதிர்ஷ்ட திசையாகிய வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மூலம் ஒரு புதிய லாபத்தையும் புதிய ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சிந்தனை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு விருச்சிகத்துக்கு வெளியூர் பயணங்களில் கொஞ்சம் எதிர்பார்த்தாலும் நிறைவேறப்போகுது உங்களுக்கு. எதை நோக்கி நீங்கள் அந்த வெளியூர் பயணத்தை மேற்கொள்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. எந்த விதமான தடையும் இல்லாமல் அந்த பயணம் உங்களுக்கு முடிய போகுது. தன வரவுகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாமே தானாக வரப்போகுது. அந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டாலே, இல்லை அசையா சொத்துக்கள் மீது போட்டாலே உங்களுக்கு வருங்காலத்தில் அந்த சேமிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடக்கூடிய அற்புதம் அமைது. உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான சில கோயிலுக்கு போகக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். அது வாய்ப்பு இருந்தால் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு சில கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகும். நிறைய விஷயம் ஏற்பட்ட தடைகள்லாம் கொஞ்சம் விலகி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு சேமிக்கிறதுனா வாய்ப்பு கிடைக்குதுன்னா சேமிப்பை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சுமங்கள்லாம் புரிந்து கொண்டு செய்வதில் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றமும் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் வேகத்தை காமிங்க. அதனால் வேகம் கிடைக்கின்றதால ஒரு பணி செய்கின்ற இடங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள நாள் அமைகிறது. உங்களுக்கு மொத்தத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இன்பம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்த ஒரு பயணம் இருக்குது, அந்த பயணத்தை எதிர்பார்ப்பு நிறையக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு அனுஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக செல்லக்கூடிய நாளாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் விவசாய தொடர்பான பணியில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மேன்மை ஏற்பட போகுது. விவசாய பணி உள்ளவங்க உங்களுடைய பயிருக்கு தேவையான உரம் தண்ணிலாம் தடையின்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு உங்களுடைய பணிகளை மிக ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அறிவையும் ஒரு சுற்றுமத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறீங்க. நீங்கள் உலக வாழ்க்கை என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புது புது கண்ணோட்டத்தை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அதை உலக கண்ணோட்டத்தை புரிந்து கொண்டு ஒரு அன்றாட வாழ்க்கை அதை பயன்படுத்தக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு அரசுத்துறை இருப்பதெல்லாம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்கன்னா நீங்கள் செய்கின்ற பணியில் உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு
உங்களுடைய வெளி வட்டார இருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அதே சமயத்தில் நீங்கள் செய்கின்ற அனைத்து விஷயம் ஒரு நன்மைகளை கிடைக்கக்கூடிய நன்மை நிறைந்த நாளாகி உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மூலம் நட்சத்திரக்காரங்களை பார்த்தா கொஞ்சம் மேன்மை மிகுந்த ஒரு நாளாகவும், பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் புதுமை கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் வெளிவட்டாரத்தில் கொஞ்சம் மதிப்பு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதே சமயம் இந்த ஆராய்ச்சி சார்ந்த படிப்பில் உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்குது. பயன்படுத்தி கொண்டு அடுத்த கருத்து நோக்கி போய்ட்டு வாங்க. சில தொலைந்து போன சில பொருள்கள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. மனதில் சில விஷயங்களை உறுதியாக எடுங்க. அந்த உறுதியை நோக்கி செல்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நான் எடுக்கின்ற முடிவை கொஞ்சம் தெளிவாக யோசித்து எடுப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உயர் பொறுப்பிற்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கிறதால எதுலேயும் நீங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு. சோம்பெல்லாம் விலகி ஒரு சுறுசுறுப்பான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் என்று உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி என்பது பார்த்தா சனி பகவானுடைய ஜென்மசனின்னு உங்களுக்கு. அதனால் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப யோசித்து நல்லா தெரிஞ்சால் அந்த முதலீடு செய்யுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்க சிறப்பு உங்களுக்கு. எந்த விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு தெரியலனா அந்த துறை சார்ந்த அன்போட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதனால் எடுத்தவங்க சில விஷயங்களை பண்ணால் உங்களுக்கு ஒரு விரயங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஒரு பயணங்கள்லாம் இருக்கும். அந்த பயணங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடியனால இருக்குது உங்களுக்கு. அதனால் கால்நடை சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாய அன்பர்கள், பொதுவான அந்த பொதுமக்கள் தொடர்புடைய அன்பர்கள்லாம் கொஞ்சம் புது அனுபவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக உண்டாகும் போது உங்களுக்கு இன்று கொஞ்சம் விவேகத்தோடு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். விவேகம் அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் விவேகத்தை செல்லக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. அடுத்த ராசிக்கு மீனராசி பார்த்தோன்னா, மீனராசி அன்புகளுக்கு கொஞ்சம் உத்தியோக பணி இருப்பெல்லாம் கொஞ்சம் பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த கொஞ்சம் பணிச்சுமைகள் உங்களுக்கு குறைய போகுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர் குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத சில வரவுகள் உங்களுக்கு வரப்போகுது. அந்த வரவுகள் மூலம் உங்களுக்கு உடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும், பழைய கடன்களை கொஞ்சம் குறைக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்கு நண்பர்களுடைய பழைய நண்பர்கள்லாம் உங்களை சந்தித்து ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுடைய பேச்சு திறமையால் சில விஷயங்களை நீங்கள் இன்று முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன நினச்சிங்களோ அது நிறைந்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி மற்றவர்கள் மாதிரி ஏதாவது பகை இருந்தால் அந்த பகைகளை மறைந்து ஒரு புத்துணர்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் குறைந்து ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத வரவுகளும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கப் போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தன்னை மீறிய ஒரு நம்பிக்கையின் மூலம் உங்களுடைய வெற்றியை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களும் நாள் ஒரு வெற்றி நாம ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.